சிவனா, நானும் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. மீட்டும் மீட்டும். திருநெல்வேலியில் இருந்தாரோன்னா நம்ம ஒரு பெரிய கேள்வி. மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு போவேன். அப்போ காமராஜரையா பெருமையாக பேசிகிட்டே இருப்போம் நாங்கள் பசங்களாம். தஞ்சாவூர் கோயிலுக்கு போகும்போது அங்கே நம்ம சோழனோட கட்டிக்கிடைகளை எவ்வளோ பெருமையாக பேசுவோம். அதேமாதிரி இந்த திராவிட அரசியல் சாதனை பேசும்போது இந்த டாஸ்மாகில் அதெல்லாம் குடிக்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதுவே நான் ஏதோ மலை பாதுகாப்பு, மொழி பாதுகாப்பு, தமிழ்நாட்டை தமிழ் ஆளன்னு எங்கேயா இதாக பேசிட்டோம்னா நீ சீமான் கட்சா, நாம் தமிழர் கட்சான்னு என்னை கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வரலாற்றை நீங்கள் மாற்றிட்டீங்க. வாழும்போதே எல்லோரும் உங்களை பற்றி பேச அளவுக்கு எங்களை மாற்றி வச்சுருக்கீங்க. கேள்வி என்னென்னா, ஒரு 5 தலைமுறை தாண்டி இப்போ நாங்கள் உங்களை சமகாலத்தில் வாழ்கிறோம். ஒரு 5 தலைமுறை தாண்டி சீமான் இப்படி செஞ்சிட்டாரு, சீமான் இப்படிலாம் செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு உங்களை பற்றி ஒரு தலைமுறை பேசுது. நீங்கள் அதை எந்த மாதிரி சாதனையாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? உங்கள் சாதனையில் முதன்மையான சாதனை எதுவாக இருக்கும்? அந்த மக்கள், அந்த எங்களை மாதிரி ஒரு தலைமுறை உங்களை பற்றின முதன்மையான சாதனையை எதுவாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுத்தீங்க? சீமானனை இதை செஞ்சிட்டாருடா அப்படின்னு அந்த தலைமுறை எங்களை மாதிரி இப்போ பேசணும்னா உங்கள் சாதனை எதுவாக இருக்கணும் முதன்மையான சாதனையா? நன்றிண்ணா. ஐ லவ் யூண்ணா. அதாவது ஒரு கனவு, ஒரு புனிதமான கனவு. அது என்னுடையது இல்லை, என் தலைவனோடதும் இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சொன்னது தமிழ்தான். தமிழ் மட்டும்தான் அரசியலே அறத்தின் வழி நிற்கணும்னு சொன்னது. இப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமற்ற தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், மண் வளம் எல்லாவற்றையும் காப்பது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இது எல்லாவற்றையும் ஒழித்து புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். ஒரு காலம் வரும்போது நீ கேரளாவுக்குள்ள போ, காலி இடம் என்ற ஒன்று இருக்காது. எம்டி லேண்டு அப்படின்னு இருக்குல்ல, அது இருக்காது. நாம் வரும்போது நீ சாலையில் பயணிச்சின்னா இதுவரை பார்த்த நாடு இருக்காது. பூமியின் சொர்க்கமாக மாறும். எப்படி மாறும்னா, இப்படி நீ திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்று காடு, இல்லைன்னா ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம், இல்லைன்னா வேளாண் செய்கிற விளை நிலம், இல்லைன்னா ஏரி, குளங்கள், நீர்த்தேக்கங்கள். மேலே இருந்து நீ பார்த்தீன்னா தேகத்தில் தேமல் இருக்கிற மாதிரி என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் அங்கே 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 திட்டு திட்டா இருக்கு. நீ எதையும் சொல்ல முடியாது. தூய காற்று சுவாசிக்க, தூய நஞ்சில்லா உணவு, அதுவே எம் கனவு. தூய காற்று, குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, பார்க்க வேலை, எரிக்க தடையற்ற மின்சாரம், நடக்க நல்ல பாதை, இது எல்லாம் நம்முடைய கனவு. இப்படி ஒரு தேசத்தை நீ திரும்பி பார்க்கும்போது சிங்கப்பூரை படைச்ச லீ குவான் யூ ஞாபகத்துக்கு வரானோ இல்லையோ, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு சீமான் ஞாபகம் வருது. புரியுதா? என் மகனுக்கு வருதோ இல்லையோ, என் மகளோட மகள்களுக்கு வரும். எங்கள் தாத்தா அப்படி பண்ணியிருக்காண்டா, அப்படி பண்ணியிருக்கான் பாரு, அப்படி. புரியுதா? காமராஜர் பேரே இல்லாமல் ஒழிப்போம். தாத்தாவை மிஞ்சிட்டாயா பேரன், என்னையா அவருக்கு தாத்தா காமராஜர் என்ன எங்காலும் எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியுங்களா? அப்படி சொல்கிற மாதிரி பண்ணிடுவோம். போட்டி போடுவோம். ஏன்னா நீங்கள் தான் நல்லாட்சி கொடுப்பீங்களா? சரி வாங்க போடுவோம். அப்படி போடுவோம். நம்மளால் முடியாதா என்ன?